நெக்ஸ்ட் என்ன டாபிக்னா ஜென்ரல் ஃபீட்பேக் ஸ்ட்ரக்சர். அதாவது நார்மலாக ஒரு ஃபீட்பேக்னால் வந்து எப்படி இருக்கும் அந்த ஸ்ட்ரக்சர் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இதான் வந்து ஃபீட்பேக் ஸ்ட்ரக்சருக்கான பிளாக் டயக்ராம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு சிக்னல் சோர்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட்டு கம்பேரட்டர் ஆர் மிக்சர் நெட்வொர்க். நெக்ஸ்ட்டு ஒரு ஆம்ப்ளிஃபையர், அதுக்கடுத்து சாம்பிளிங் நெட்வொர்க். நெக்ஸ்ட் ஒன் வந்து ஃபீட்பேக் நெட்வொர்க். இதில் வந்து மெயினாக என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு சாம்பிளிங் நெட்வொர்க் கண்டிப்பாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஃபீட்பேக் நெட்வொர்க், நெக்ஸ்ட்டு மிக்சர் நெட்வொர்க். இதான் வந்து மெயினாக நம்ம வந்து பார்க்குறோம். ஃபஸ்ட் என்ன இருக்குன்னா ஒரு சிக்னல் சோர்ஸ் இருக்கும். அந்த சிக்னல் சோர்ஸ்லேருந்து நம்ம இன்புட் கொடுப்போம். அந்த இன்புட் வந்து கரண்ட் அண்டு வோல்டேஜாக இருக்கும். அதை வந்து எதுக்கு கொடுக்குறோன்னா ஒரு கம்பேரட்டர் ஆர் மிக்சர் நெட்வொர்க் கொடுக்குறோம். நெக்ஸ்ட்டு இந்த கம்பேரட்டருக்கு என்னென்ன இன்புட் கொடுக்குறோன்னு பார்த்தோன்னா சிக்னல் சோர்ஸ்லேருந்து வர ஒரு இன்புட், நெக்ஸ்ட்டு ஃபீட்பேக்லேருந்து வர இன்புட் கொடுக்குறோம். இது என்ன பண்ணோன்னா கம்பேரட்டர் வந்து அது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணும், இல்லைனா மிக்ஸ் பண்ணி அதை எதுக்கு கொடுக்குன்னு பார்த்தோன்னா ஆம்ப்ளிஃபையர் கொடுக்கும். அதுலேருந்து வர கரண்ட் வந்து என்னென்னு மென்ஷன் பண்ணுறோம், ஐஐ. அண்டு அதுலேருந்து வர வோல்டேஜ் வந்து வேல்யூ வந்து விஐன்னு மென்ஷன் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு இந்த ஆம்ப்ளிஃபையரோட ட்ரான்ஸ்ஃபர் கெயின் பார்த்தோன்னா என்னென்னு இருக்கும்னா ஏன்னு இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம இந்த கொடுக்குற இன்புட்டை வந்து ஆம்ப்ளிஃபையர் கொடுத்தா ஆம்ப்ளிஃபையர்லேருந்து அவுட்புட் எடுக்கிறோம். அந்த அவுட்புட் எடுக்கிற சிக்னலோட வோல்டேஜ் வந்து வி அண்டு கரண்ட் வந்து ஐன்னு வச்சுக்கிறோம். நெக்ஸ்ட்டு அதை வந்து எதுக்கு கொடுக்குறோன்னா சாம்பிளிங் நெட்வொர்க் கொடுக்குறோம். சாம்பிளிங் நெட்வொர்க்லேருந்து இதை வந்து அவுட்புட்டில் கனெக்ட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் ஒன் வந்து எதுக்கு கனெக்ட் பண்ணியிருக்கோன்னா ஃபீட்பேக் நெட்வொர்க். இந்த ஃபீட்பேக் நெட்வொர்க்கோட ஃபீட்பேக் ஃபேக்டர் வந்து என்னென்னு பார்த்தோன்னா பீட்டா. இது வந்து ஃபீட்பேக் ஃபேக்டர் அப்படின்னு சொல்கிறோம். இதோட வேல்யூ என்னென்னு பார்த்தோன்னா பீட்டா. இந்த வர சாம்பிளிங்லேருந்து வர வேல்யூ வந்து சிக்னலை வந்து ஃபீட்பேக் நெட்வொர்க் கொடுக்கும். இந்த ஃபீட்பேக்லேருந்து வர சிக்னலுக்கான வோல்டேஜ் அண்ட் வந்து கரண்ட் வந்து என்ன சொல்கிறோன்னா விஎஃப் அண்டு ஐஎஃப் சொல்கிறோம். இதில் வந்து வரதை நம்ம அகைன் எதுக்கு கொடுக்குறோம், மிக்சருக்கு தான் கொடுக்குறோம். ஆல்ரெடி மிக்சர் என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். சிக்னல் சோர்ஸையும் இதையும் கம்பேர் பண்ணோம், இல்லைனா மிக்ஸ் பண்ணி பேசிக் ஆம்ப்ளிஃபையருக்கு கொடுக்கும். இதான் வந்து பேசிக்காக ஃபீட்பேக் ஸ்ட்ரக்சரில் நடக்கிற ப்ராசஸ். ஃபஸ்ட் ஒன் வந்து சாம்பிளிங் நெட்வொர்க் பார்க்கலாம். சாம்பிளிங் நெட்வொர்க்கில் வந்து 2 டைப்பாக நம்ம வந்து சாம்பிளிங் பண்ணலாம். ஒன்று வந்து கரண்ட், நெக்ஸ்ட் ஒன் வந்து வோல்டேஜ். ஆம்ப்ளிஃபையர்லேருந்து வர அவுட்புட்டை வந்து நம்ம சாம்பிளிங் பண்ணுறோம். இந்த சாம்பிளிங்கை வந்து நம்ம வந்து 2 டைப்ஸாக பிரிக்கலாம். ஒன்று வந்து வோல்டேஜ் அண்டு கரண்ட் சாம்பிளிங் பிரிக்கலாம். இந்த வோல்டேஜ் சாம்பிளிங்னால் எப்படி இருக்கும்னா, இப்போ வந்து ஆம்ப்ளிஃபையர்லேருந்து அவுட்புட் வருது அப்படின்னு எடுத்துக்குவோம். அந்த ஆம்ப்ளிஃபையர்லேருந்து வர அவுட்புட்டை நம்ம ஷண்டில் கனெக்ட் பண்ணியிருந்தோன்னா அது வந்து என்ன சாம்பிளிங்னா வோல்டேஜ் சாம்பிளிங். ஷண்டில் எடுத்து அதை ஃபீட்பேக் நெட்வொர்க் கொடுத்துருந்தோன்னா அதை வந்து என்ன சொல்கிறோன்னா வோல்டேஜ் சாம்பிளிங் அப்படின்னு சொல்லுவோம். இதே சீரீஸில் கொடுத்துருந்தோன்னா ஆம்ப்ளிஃபையர் இருக்குது, அதுலேருந்து வர அவுட்புட்டு அதையே வந்து நம்ம சீரீஸாக வந்து ஃபீட்பேக் நெட்வொர்க் கொடுத்தோன்னா அதை வந்து என்ன சொல்கிறோன்னா கரண்ட் சாம்பிளிங் அப்படின்னு சொல்கிறோம். இந்த மாதிரி சீரியஸாக அப்போ இது வந்து என்ன, இது சீரியஸாக இருக்குது, அப்போ இது வந்து கரண்ட் சாம்பிளிங். இது வந்து ஷண்ட்டாக இருக்குது, அதனால் இதை வந்து என்ன சொல்கிறோன்னா வோல்டேஜ் சாம்பிளிங் அப்படின்னு சொல்கிறோம். ஃபஸ்ட்டு செகண்ட் ஒன் பார்த்தோன்னா என்னென்னா ஃபீட்பேக் நெட்வொர்க். இந்த ஃபீட்பேக் நெட்வொர்க் வந்து எப்படி இருக்குன்னா கன்சிஸ்ட் ஆஃப் ரெசிஸ்டர், இண்டக்டர், கெப்பாசிட்டர். இது மூணுத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணியும் டிசைன் பண்ணலாம், இல்லை வெறும் ரெசிஸ்டர் வச்சும் டிசைன் பண்ணலாம், எது வேணாலும் வச்சு டிசைன் பண்ணியிருக்கலாம். எதுன்னு பார்த்தோன்னா ஃபீட்பேக் நெட்வொர்க். ஃபீட்பேக் நெட்வொர்க்கில் நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா பீட்டான்றது ஃபீட்பேக் ஃபேக்டர் அப்படின்னு சொல்கிறோம். அதுலேருந்து வர வோல்டேஜ் வந்து என்னென்னு மென்ஷன் பண்ணுறோன்னா விஎஃப் ஈக்குவல் டு என்னன்னு பார்த்தோன்னா பீட்டா இன்ட்டு V0. V0ன்றது என்னென்னா நமக்கு அவுட்புட் வோல்டேஜ் தெரியும். இந்த பீட்டான்றது வந்து ஃபீட்பேக் ஃபேக்டர் இல்லைனா ஃபீட்பேக் ரேஷியோ அப்படின்னு சொல்கிறோம், ஆர் ஃபீட்பேக் ரேஷியோ. இந்த பீட்டாவோட வேல்யூ எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா 0 இல்லைனா 1 தான் இருக்கும். இதான் வந்து பீட்டாக்கான வேல்யூவாக இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் வந்து மிக்சர் நெட்வொர்க். மிக்சர் நெட்வொர்க்லேயும் 2 டைப்ஸ் இருக்கும். ஒன்று வந்து சீரீஸ் அண்டு நெக்ஸ்ட் ஒன்று வந்து ஷண்ட். இப்போ ஆம்ப்ளிஃபையர் அண்டு ஃபீட்பேக். இதில் வந்து நமக்கு வந்து என்ன தெரியும்னா ஒரு மிக்சர் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் தெரியும். இந்த மிக்சரோட நம்ம வந்து இந்த ஃபீட்பேக் நெட்வொர்க்கை வந்து ஷண்டில் கனெக்ட் பண்ணியிருந்தோன்னா அது வந்து ஷண்ட் மிக்சர் அப்படின்னு சொல்கிறோம். இதே நம்ம சீரீஸில் மிக்ஸ் பண்ணியிருந்தோன்னா அதை வந்து சீரீஸ் மிக்சர் அப்படின்னு சொல்கிறோம். இது ஷண்டில் கனெக்ட் பண்ணியிருக்கனால இதை வந்து என்ன சொல்கிறோன்னா ஷண்ட் மிக்சிங் அப்படின்னு சொல்கிறோம். இதே ஆம்ப்ளிஃபையரோட நம்ம ஃபீட்பேக் நெட்வொர்க்கை வந்து சீரீஸில் கனெக்ட் பண்ணியிருந்தோன்னா அதை வந்து என்ன சொல்கிறோன்னா இந்த மாதிரி சீரீஸாக கனெக்ட் பண்ணியிருந்தோன்னா அதை வந்து சீரீஸ் மிக்சிங் அப்படின்னு சொல்கிறோம். இதான் வந்து மிக்சரில் இருக்க டைப்ஸ்.
வந்து ட்ரான்ஸ்ஃபர் ரேஷியோவை இன்னொரு நேம் என்ன சொல்கிறோன்னா கெயின்னு சொல்கிறோம். இப்போ ட்ரான்ஸ்ஃபர் ரேஷியோ அண்ட் கெயின் வந்து ஃபஸ்ட் வந்து எதுக்கு பார்க்குறோம்னா வித்தவுட் ஃபீட்பேக் நெட்வொர்க். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து வோல்டேஜ் கெயின். இதை வந்து என்னென்னு மென்ஷன் பண்ணுறோன்னா ஏவின்னு மென்ஷன் பண்ணுறோம். இதோட வேல்யூ என்னென்னு பார்த்தோன்னா வி டிவைடட் பை விஐ. நெக்ஸ்ட்டு கரண்ட் கெயின்ற போது அதை வந்து என்னென்னு மென்ஷன் பண்ணுறோம் ஏஐன்னு மென்ஷன் பண்ணுறோம். அதோட ஈக்குவேஷன் என்னென்னா ஐ டிவைடட் பை ஐ. நெக்ஸ்ட் ஒன் வந்து டிரான்ஸ்கண்டக்டன்ஸ்னால் என்னென்னு மென்ஷன் பண்ணுறோன்னா ஜிஎம் ஈக்குவல் டு என்னென்னா ஐ டிவைடட் பை பிஐ. நெக்ஸ்ட்டு ட்ரான்ஸ் ரெசிஸ்டன்ட்னா ஆர்எம் ரெப்ரசன்ட் பண்ணுறோம். அதோட ஈக்குவேஷன் என்ன பி டிவைடட் பை ஐ. நெக்ஸ்ட் ஒன்று வந்து இந்த ஏவிஏஐ ஜிஎம் அண்ட் ஆர்எம்ன்றது என்ன சொல்கிறோன்னா ட்ரான்ஸ்ஃபர் கெயின் ஆஃப் த பேசிக் ஆம்ப்ளிஃபையர் ஃபார் வித்தவுட் ஃபீட்பேக் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் ஒன்று வந்து இதே ட்ரான்ஸ்ஃபர் கெயின் வித் ஃபீட்பேக்னால் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா வித் ஃபீட்பேக் அப்படின்னா இப்போ நார்மலாக ஏன் வந்து ஏபி அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கோம். இதே ஏன்றது கெயின், இதே ஏஎஃப்னா என்னென்னா வித் ஃபீட்பேக். இந்த மாதிரி ரெப்ரசன்ட் பண்ணுறது தான் என்ன சொல்கிறோன்னா வித் ஃபீட்பேக் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஒன் வந்து வோல்டேஜ் கெயின்னா என்ன அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணுறோன்னா ஏவிஎஃப்னு ரெப்ரசன்ட் பண்ணுறோம். அதோட வேல்யூ என்னென்னு பார்த்தோன்னா V0 டிவைடட் பை விஎஸ். நெக்ஸ்ட்டு செகண்ட் ஒன்று வந்து கரண்ட் கெயின் வித் ஃபீட்பேக். நெக்ஸ்ட்டு கரண்ட் கெயின் வித் ஃபீட்பேக் அதை வந்து என்னென்னு ரெப்ரசன்ட் பண்ணுறோன்னா ஏஐஎஃப் ஈக்குவல் டு I0 டிவைடட் பை ஐஎஸ். நெக்ஸ்ட் ஒன் வந்து டிரான்ஸ்கண்டக்டன்ஸ் வித் ஃபீட்பேக் அதை வந்து என்னென்னு மென்ஷன் பண்ணுறோம் ஜிஎம்எஃப்னு ரெப்ரசன்ட் பண்ணுறோம். அதோட வேல்யூ என்ன பார்த்தோன்னா I0 டிவைடட் பை விஎஸ். நெக்ஸ்ட் ஒன் வந்து ட்ரான்ஸ் ரெசிஸ்டன்ஸ் வித் ஃபீட்பேக் அதோட வேல்யூ என்னென்னா ஆர்எம்எஃப்னு ரெப்ரசன்ட் பண்ணுறோம். அதோட வேல்யூ V0 டிவைடட் பை ஐஎஸ் அப்படின்னு ரெப்ரசன்ட். இதான் வந்து வித் ஃபீட்பேக்குக்கான ட்ரான்ஸ்ஃபர் ரேஷியோ அண்டு கெயின். நெக்ஸ்ட் ஒன்று வந்து என்ன பார்க்க போகிறோன்னா பாசிட்டிவ் ஃபீட்பேக் தான் பார்க்க போகிறோம். இதான் வந்து நமக்கு ஆல்ரெடி என்ன தெரியும்னா பாசிட்டிவ் ஃபீட்பேக்னால் இன்புட் சிக்னலும் ஃபீட்பேக் சிக்னலும் வந்து இன்ஃபேஸில் இருக்கும். ஃபீட்பேக் சிக்னல் இஸ் இன்ஃபேஸ் வித் த இன்புட் சிக்னல். நமக்கு கொடுக்குற சோர்ஸ்லேருந்து வர அவுட்புட்டை என்னென்னு ரெப்ரசன்ட் பண்ணுறோன்னா எக்ஸஸ்ன்னு ரெப்ரசன்ட் பண்ணுறோம். அதை வந்து இது வந்து என்னென்னு பார்த்தோன்னா இது வந்து மிக்சர் நெட்வொர்க். இந்த மிக்சர் நெட்வொர்க்கு இன்புட்டாக கொடுக்குறோம். நெக்ஸ்ட்டு ஃபீட்பேக்லேருந்து வர சிக்னலை என்ன அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணுறோன்னா எக்ஸ்எஃப்னு ரெப்ரசன்ட் பண்ணுறோம். இப்போ எக்ஸ்எஸும் எக்ஸ்எஃப்பும் இன்ஃபேஸில் இருக்கனால என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்காக ஆட் ஆகி தான் நம்ம எதுக்கு இன்புட்டாக கொடுப்போம்னா பேசிக் ஆம்ப்ளிஃபையர் கொடுக்குறோம். அப்போ மிக்சர்லேருந்து வர அவுட்புட்டை என்னென்னு ரெப்ரசன்ட் பண்ணுறோம் எக்ஸ்ஐன்றது இன்புட் ஆஃப் த பேசிக் ஆம்ப்ளிஃபையர். இந்த எக்ஸ்ஐன்றது என்னென்னா எக்ஸ்எஸ்ஸையும் எக்ஸ்எஃப்பையும் ஆட் பண்ணுறது தான். அப்போ எக்ஸ்ஐ ஈக்குவல் டு எக்ஸ்எஸ் ப்ளஸ் எக்ஸ்எஃப். அப்போ ஆட்டோமேட்டிக்காக இன்புட் சிக்னலோட வேல்யூ வந்து என்ன ஆகுதுன்னு பார்த்தோன்னா இன்க்ரீஸ் ஆகும். இந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகிறனால என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்காக அவுட்புட்டும் வந்து எக்ஸ்போனன்ஷியலாக இன்க்ரீஸ் ஆகும். இந்த மாதிரி ஃபீட்பேக்கை தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா பாசிட்டிவ் ஃபீட்பேக் ஆர் ரீஜென்ரேட்டிவ் ஃபீட்பேக்கு அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு எக்ஸ்ஐ கொடுக்குறோம். இது வந்து பேசிக் ஆம்ப்ளிஃபையருக்கு கொடுக்குறோம். இதுலேருந்து வர அவுட்புட்டை என்ன ரெப்ரசன்ட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோன்னா X0 அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணுறோம். X0 ஈக்குவல் டு என்னென்னு பார்த்தோன்னா ஆம்ப்ளிஃபையர் கெயின் இன்ட்டு இன்புட் ஏ இன்ட்டு எக்ஸ்ஐ அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணுறோம். இப்போ வந்து நம்ம வித் ஃபீட்பேக் பார்க்குறோம். இதில் ஃபீட்பேக் ஃபேக்டர் என்ன பீட்டா எக்ஸ்எஃப். அப்போ எக்ஸ்எஃப் ஈக்குவல் டு இதுலேருந்து வர அவுட்புட் என்னது எக்ஸ்எஃப். அப்போ எக்ஸ்எஃப் ஈக்குவல் டு என்னவாக இருக்குன்னா இந்த பீட்டா இன்ட்டு இந்த அவுட்புட் ஆம்ப்ளிஃபையர் அவுட்புட். அப்போ எக்ஸ்எஃப் ஈக்குவல் டு என்னென்னு பார்த்தோன்னா பீட்டா இன்ட்டு X0. இப்போ வந்து இதுக்கான கெயின் வந்து என்ன வருது அப்படின்னு பார்க்கலாம். நம்ம வோல்டேஜ் கெயின் என்ன அப்படின்னு பார்த்துருக்கோன்னா ஏவிஎஃப்னு ரெப்ரசன்ட் பண்ணுறோம். இங்கே வந்து நம்ம ஜென்ரலாக எக்ஸ் வேல்யூ தான் அப்படின்னு யூஸ் பண்ணியிருக்கோம். அதனால் வந்து இதை வந்து வித் ஃபீட்பேக்ன்றனால ஏஎஃப்னு ரெப்ரசன்ட் பண்ணுறோம். ஏஎஃப்னு ரெப்ரசன்ட் பண்ணும்போது அப்போ என்ன வரும்னா X0 டிவைடட் பை எக்ஸ்எஸ்ன்னு வரும். X0 ஈக்குவல் டு நமக்கு என்ன தெரியும் அப்படியே வச்சுக்கலாம். X0ன்றதை நமக்கு எக்ஸ்ஐ ஈக்குவல் டு என்ன தெரியும் எக்ஸ்எஸ் ப்ளஸ் எக்ஸ்எஃப். அப்போ இதுலேருந்து எக்ஸ்எஸ் வேல்யூ ஃபைன் பண்ணோன்னா என்ன வரும் அப்படின்னு பார்த்தோன்னா எக்ஸ்எஸ்ஸை இந்த சைடு வச்சுக்குவோம். அப்போ எக்ஸ்எஃப்ஐ இந்த சைடு கொண்டு போனால் நம்ம மைனஸ் வரும். அப்போ எக்ஸ்எஸ் ஈக்குவல் டு எக்ஸ்ஐ மைனஸ் எக்ஸ்எஃப்னு வரும்.
அப்போ எக்ஸ்எஸ்க்கு பதிலாக என்ன சப்ஸ்டியூட் பண்ணலாம், எக்ஸ்ஐ மைனஸ் எக்ஸ்எஃப்னு ரெப்ரசன்ட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலான்னா இந்த எக்ஸ் நாட்டால் டிவைட் பண்ணுறோம், நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர். divide numerator and denominator by x naught. அப்போ டிவைட் பண்ணோன்னா என்ன வரும்னு பார்த்தோன்னா எக்ஸ் நாட் டிவைடட் பை எக்ஸ் நாட் டிவைடட் பை எக்ஸ்ஐ மைனஸ் எக்ஸ்எஃப் டிவைடட் பை எக்ஸ் நாட்னு வரும். இதை ரெண்டும் கேன்சல் ஆகும். அப்போ 1 டிவைடட் பை இதை தனித்தனியாக எழுதலாமா, அப்போ எக்ஸ்ஐ டிவைடட் பை எக்ஸ் நாட் மைனஸ் எக்ஸ்எஃப் டிவைடட் பை எக்ஸ் நாட் அப்படின்னு வரும். நெக்ஸ்ட்டு இதுலேருந்து பீட்டா வேல்யூ ஃபைன் பண்ணோன்னா என்ன வரும்னு பார்த்தோன்னா பீட்டா இந்த சைடு வச்சுப்போம், இதை வந்து இந்த சைடு போகணுன்னா கீழே வரும் லெஃப்ட் சைட் போச்சுன்னா. அப்போ பீட்டா ஈக்குவல் டு என்னென்னு பார்த்தோன்னா எக்ஸ்எஃப் டிவைடட் பை எக்ஸ் நாட். நார்மலாக நமக்கு கெயினுக்கான ஈக்குவேஷன் என்ன பார்த்தோன்னா கெயின்னா என்னென்னு ரெப்ரசன்ட் பண்ணுவோம், ஏன்னு ரெப்ரசன்ட் பண்ணுவோம். கெயின் ஈக்குவல் டு என்னென்னு பார்த்தோன்னா ஏன்னு ரெப்ரசன்ட் பண்ணுவோம். கெயின்னா என்ன, அவுட்புட் டிவைடட் பை இன்புட். அப்போ அவுட்புட்னா என்னது எக்ஸ் நாட், இன்புட்ன்றது என்னது எக்ஸ்ஐ. அப்போ இந்த இடத்துல எக்ஸ்ஐ டிவைடட் பை எக்ஸ் நாட்னு இருக்கு. அப்போ இதுக்கு என்ன வரும்னா 1 டிவைடட் பை ஏ அப்படின்னு எழுதலாம். இந்த எக்ஸ்எஃப் டிவைடட் பை எக்ஸ் நாட்டுக்கு பதிலாக என்ன எழுதலாம்னு பார்த்தோன்னா பீட்டா அப்படின்னு எழுதலாம். அப்போ நார்மலாக கெயின் வந்து என்னென்னு பார்த்தோன்னா 1 டிவைடட் பை ஏ மைனஸ் பீட்டான்னு எழுதலாம். நெக்ஸ்ட்டு இதுக்கு எல்சிஎம் எடுக்கணும். எல்சிஎம் எடுத்தோன்னா 1 டிவைடட் பை 1 மைனஸ் ஏ பீட்டா டிவைடட் பை ஏன்னு வரும். இந்த ஏவை மேலே கொண்டு போனோன்னா ஏ டிவைடட் பை ஏ டிவைடட் பை 1 மைனஸ் ஏ பீட்டான்னு வரும். இதுதான் வந்து எதுக்கான வேல்யூன்னு பார்த்தோன்னா கெயின் வித் ஃபீட்பேக். அப்போ வேல்யூ என்ன, ஏ டிவைடட் பை 1 மைனஸ் ஏ பீட்டா. இதான் வந்து பாசிட்டிவ் ஃபீட்பேக்கான கெயினுக்கான ஈக்குவேஷன். எப்போவுமே பார்த்தோன்னா ஏஎஃப் வேல்யூ வந்து எதை விட அதிகமாக இருக்குன்னு பார்த்தோன்னா ஏவோட அதிகமாக இருக்கும். ஏன்றது என்னன்னு பார்த்தோன்னா ஓப்பன் லூப் கெயின் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் ஒன்று வந்து பீட்டான்றது நமக்கு என்ன தெரியும்னா ஃபீட்பேக் ஃபேக்டர். இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணனா நமக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும்ல, அதை வந்து என்ன சொல்கிறோன்னா ஏ பீட்டா அப்படின்னு சொல்கிறோம். அதை வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா லூப் கெயின் அப்படின்னு சொல்கிறோம். இதே லூப் கெயினோட வேல்யூ வந்து ஏ பீட்டாவோட வேல்யூ வந்து மாடலஸ் ஏ பீட்டாவோட வேல்யூ வந்து 1ன்னு இருந்துச்சுன்னா அப்போ வந்து ஏஎஃபோட வேல்யூ எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா இன்ஃபினிட்டின்னு இருக்கும். நெக்ஸ்ட் இந்த பாசிட்டிவ் ஃபீட்பேக்கோட டிஸ்அட்வான்டேஜ் என்ன பார்க்கலாம். இதோட டிஸ்அட்வான்டேஜ் என்ன பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் வந்து இன்ஸ்டபிலிட்டியாக இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் வந்து இதோட பேண்ட்வித் எப்படி இருக்கும்னா ரெடியூஸாக இருக்கும், அதாவது கம்மியாக இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் வந்து இதோட டிஸ்டார்ஷன் அண்டு நாய்ஸ் பார்த்தோன்னா எப்படி இருக்கும்னா ஹையாக இருக்கும். அதனால தான் நம்ம வந்து பாசிட்டிவ் ஃபீட்பேக்லேருந்து நம்ம நெகட்டிவ் ஃபீட்பேக் வந்து போகிறோம். எதுக்குன்னா ஸ்டெபிலிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் நாய்ஸை வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்காகவும் தான் வந்து நம்ம நெகட்டிவ் ஃபீட்பேக் போகிறோம். இப்போ வந்து நெக்ஸ்ட் ஒன் வந்து நெகட்டிவ் ஃபீட்பேக் பற்றி பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஒன் வந்து நெகட்டிவ் ஃபீட்பேக் தான் பார்க்க போகிறோம். நெகட்டிவ் ஃபீட்பேக்கில் வந்து ஃபஸ்ட் வந்து சோர்ஸ் இன்புட். சோர்ஸ் வந்து இன்புட் வந்து என்ன சொல்கிறோன்னா எக்ஸ்எஸ்ன்னு ரெப்ரசென்ட் பண்ணோம். இதை வந்து எதுக்கு கொடுக்குறோன்னா ஒரு மிக்சர் நெட்வொர்க்கு. மிக்சர் நெட்வொர்க்கு 2 இன்புட்ஸ் கொடுக்குறோம். ஒன்று வந்து எக்ஸ்எஸ்ஸு, நெக்ஸ்ட்டு ஃபீட்பேக்லேருந்து வராது. ஃபீட்பேக்லேருந்து வரதை என்னென்னு ரெப்ரசென்ட் பண்ணுறோம், எக்ஸ்எஃப்னு ரெப்ரசென்ட் பண்ணுறோம். இப்போ வந்து நெகட்டிவ் ஃபீட்பேக்னால் எப்படி இருக்கும் பார்த்தோன்னா அவுட் ஆஃப் ஃபேஸில் இருக்கும். அவுட் ஆஃப் ஃபேஸ்னால் இப்போ இது வந்து பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா இது வந்து நெகட்டிவாக இருக்கும். இதில் இந்த மிக்சர் கொடுத்து மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் வர அவுட்புட்டை வந்து நம்ம எதுக்கு இன்புட்டாக கொடுக்குறோன்னா ஆம்ப்ளிஃபயருக்கு இன்புட்டாக கொடுக்குறோம். இப்போ இதோட வேல்யூவை என்ன ரெப்ரசென்ட் பண்ணுறோம், எக்ஸ்ஐன்னு ரெப்ரசென்ட் பண்ணுறோம். இப்போ இது ப்ளஸ் அண்ட் மைனஸ் இருக்குது. அப்போ எக்ஸ்ஐ ஈக்குவல் டு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா எக்ஸ்ஐ ஈக்குவல் டு எக்ஸ்எஸ் மைனஸ் எக்ஸ்எஃப்னு வரும். இதை தான் வந்து நம்ம பேசிக் ஆம்ப்ளிஃபயருக்கு கொடுக்குறோம். ஆம்ப்ளிஃபயர்லேருந்து வர அவுட்புட்டை என்ன அப்படின்னு ரெப்ரசென்ட் பண்ணுறோன்னா எக்ஸ் நாட்டுன்னு ரெப்ரசென்ட் பண்ணுறோம். எக்ஸ் நாட் ஈக்குவல் டு என்னென்னு பார்த்தோன்னா நமக்கு ஆல்ரெடி என்ன தெரியும், ஏ இன்ட்டு எக்ஸ்ஐன்னு தெரியும். நெக்ஸ்ட் இந்த எக்ஸ் நாட்டை எது கொடுக்குறோம், ஃபீட்பேக் சர்க்யூட்டுக்கு. ஃபீட்பேக் சர்க்யூட்லேருந்து வரதை வந்து இதோட மல்டிப்ளை பண்ணுறோம் பீட்டாவோட. அப்போ எக்ஸ்எஃப் ஈக்குவல் டு என்னென்னு பார்த்தோன்னா பீட்டா இன்ட்டு எக்ஸ் நாட் அப்படின்னு வரும். நெக்ஸ்ட் ஒன் வந்து இதுக்கான கெயின் தான் பார்க்க போகிறோம். நார்மலாக கெயின் வித் ஃபீட்பேக்னால் என்னென்னு ரெப்ரசென்ட் பண்ணுவோம், ஏஎஃப்னு ரெப்ரசென்ட் பண்ணுவோம். ஏஎஃப் ஈக்குவல் டு என்னென்னு பார்த்தோன்னா எக்ஸ் நாட் டிவைடட் பை எக்ஸ்எஸ்.
அதாவது அவுட்புட் டிவைடட் பை சோர்ஸ் இன்புட். அவுட்புட் ஈக்குவல் டு என்னென்னா எக்ஸ் நாட்டு. எக்ஸஸ்க்கு பதிலாக நம்ம என்ன ரெப்ரசன்ட் பண்ணலான்னா, இப்போ இங்கே எக்ஸஸ்ன்னு இருக்குது, இதுலேருந்து எக்ஸஸோட வேல்யூ எழுதணுன்னா இந்த எக்ஸ்எஃப்பை வந்து லெஃப்ட் சைட் கொண்டு போவோம். அப்போ எக்ஸ்எஸ் ஈக்குவல் டு என்னென்னு பார்த்தோன்னா எக்ஸ்ஐ ப்ளஸ் எக்ஸ்எஃப்னு வரும். இப்போ எக்ஸ் நாட் அப்படியே வச்சுக்கோம். எக்ஸஸ்க்கு பதிலாக என்ன எழுதலாம், எக்ஸ்ஐ டிவைடட் பை எக்ஸ்ஐ ப்ளஸ் எக்ஸ்எஃப்னு எழுதுகிறோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோன்னா நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டரை எதால் டிவைட் பண்ணுறோன்னா எக்ஸ் நாட்டால். டிவைட் நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் பை எக்ஸ் நாட். எக்ஸ் நாட்டால் டிவைட் பண்ணோன்னா என்ன வரும்னு பார்த்தோன்னா எக்ஸ் நாட் டிவைடட் பை எக்ஸ் நாட் டிவைடட் பை எக்ஸ்ஐ ப்ளஸ் எக்ஸ்எஃப் டிவைடட் பை எக்ஸ் நாட்டுன்னு எழுதுவோம். நெக்ஸ்ட்டு இது ரெண்டும் கேன்சல் ஆயிரும். அப்போ 1 டிவைடட் பை இதை தனியாக எழுதலாமா, அப்போ எக்ஸ்ஐ டிவைடட் பை எக்ஸ் நாட் ப்ளஸ் எக்ஸ்எஃப் டிவைடட் பை எக்ஸ் நாட். இப்போ நார்மலாக கெயின் வந்து என்ன எழுதுவோம் பார்த்தோன்னா ஏன்னு எழுதுவோம் கெயினுக்கு. அப்போ கெயின் ஏ ஈக்குவல் டு என்ன வரும் அப்படின்னு பார்த்தோன்னா அவுட்புட் டிவைடட் பை இன்புட். அவுட்புட்ன்றது என்னென்னா இங்கே எக்ஸ் நாட், இன்புட்ன்றது என்னது எக்ஸ்ஐ. நெக்ஸ்ட் ஒன்று வந்து இந்த இதில் வந்து பீட்டா வேல்யூ ஃபைன் பண்ணோன்னா என்ன வரும்னு பார்த்தோன்னா பீட்டா ஈக்குவல் டு எக்ஸ்எஃப் டிவைடட் பை எக்ஸ் நாட்னு வரும். அப்போ இங்கே எக்ஸ்எஃப் பை எக்ஸ் நாட்டுக்கு பதிலாக என்ன எழுதலாம், பீட்டா எழுதலாம். நெக்ஸ்ட் இதுக்கு பதிலாக நம்ம என்ன எழுதலாம்னு பார்த்தோன்னா 1 டிவைடட் பை ஏ அப்படின்னு எழுதலாம். அப்போ எழுதணும்னா 1 டிவைடட் பை ஏ ப்ளஸ் பீட்டா. நெக்ஸ்ட்டு எல்சிஎம் எடுக்கிறோம். எல்சிஎம் எடுத்தோன்னா என்ன எழுதுவோம்னு பார்த்தோம் 1 டிவைடட் பை 1 ப்ளஸ் ஏ பீட்டா டிவைடட் பை ஏன்னு வரும். இந்த ஏ வந்து மேலே கொண்டு போனால் ஏ டிவைடட் பை 1 ப்ளஸ் ஏ பீட்டான்னு வரும். இதுதான் வந்து நெகட்டிவ் ஃபீட்பேக்கான கெயின். அப்போ ஏஎஃப் ஈக்குவல் டு என்னன்னு பார்த்தோன்னா ஏ டிவைடட் பை 1 ப்ளஸ் ஏ பீட்டா. இதான் வந்து நெகட்டிவ் ஃபீட்பேக்கான கெயின் வித் ஃபீட்பேக்குக்கான வேல்யூ. இன் டேர்ம்ஸ் ஆஃப் வோல்டேஜ் கெயின் வித் ஃபீட்பேக் பார்த்தோன்னா அதை வந்து என்னென்னு ரெப்ரசன்ட் பண்ணுறோன்னா ஏவிஎஃப்னு ரெப்ரசன்ட் பண்ணோம். அப்போ இது ஏக்கு பதிலாக ஏவி டிவைடட் பை 1 ப்ளஸ் ஏவி பீட்டான்னு வரும். ஏ வி அப்படின்றது என்னென்னு பார்த்தோன்னா லூப் கெயின் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஓப்பன் லூப் கெயின் அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணுறோம். பீட்டான்றது நமக்கு என்ன தெரியும், ஃபீட்பேக் ஃபேக்டர். ஏவிஎஃப்ன்றது வோல்டேஜ் கெயின் வித் ஃபீட்பேக். இதான் வந்து நெகட்டிவ் ஃபீட்பேக்கான ஸ்ட்ரக்சர் அண்டு அதுக்கான கெயினுக்கான வேல்யூ. நெக்ஸ்ட்டு லூப் கெயின் ஈக்குவல் டு என்னென்னு பார்த்தோன்னா ஏ பீட்டா தான் வந்து என்னன்னு சொல்கிறோன்னா லூப் கெயின் அப்படின்னு சொல்கிறோம். லூப் கெயின் இதுக்கு ஒன்று நேம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஏ பீட்டாவை லூப் கெயின் சொல்கிறோம். இல்லைனா இதை வந்து என்ன சொல்கிறோன்னா ரிட்டர்ன் ரேஷியோ அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் ஒன்று வந்து ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் நெகட்டிவ் ஃபீட்பேக். இப்போ வந்து ஃபஸ்ட் ஒன்று வந்து என்ன பார்க்க போகிறோன்னா டீசென்சிட்டிவிட்டி ஆஃப் கெயின். ஃபஸ்ட்டு வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா ட்ரான்ஸ்ஃபர் ரேஷியோ இல்லை கெயினோட வேல்யூ வந்து எப்படி இருக்குன்னா கான்ஸ்டண்ட்டாக இருக்காது. அது வந்து எதை டிபெண்ட் பண்ணி சேஞ்ச் ஆகுனா ஃபீட்பேக் ஃபேக்டர்ஸ் அண்டு சச்சஸ் ஆப்ரேட்டிங் பாயிண்ட் அண்டு டெம்பரேச்சர் இதெல்லாம் பொறுத்து வந்து அந்த ட்ரான்ஸ்ஃபர் ரேஷியோ அண்டு கெயினோட வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அது போகிறோம். இப்போ வந்து ஃபஸ்ட் ஒன் வந்து என்ன அப்படின்னு பார்க்க போகிறோன்னா கெயின் ஆஃப் ஆம்ப்ளிஃபையர் வித் ஃபீட்பேக். கெயின் ஆஃப் ஆம்ப்ளிஃபையர் வித் நெகட்டிவ் ஃபீட்பேக்குக்கான வேல்யூ தான் பார்க்க போகிறோம். நமக்கு கெயின் ஆஃப் ஆம்ப்ளிஃபையர் வித் நெகட்டிவ் ஃபீட்பேக்னால் என்ன ரெப்ரசன்ட் பண்ணுவோம், ஏஎஃப்னு ரெப்ரசன்ட் பண்ணுவோம். அதோட வேல்யூ என்ன பார்த்தோன்னா ஏ டிவைடட் பை 1 ப்ளஸ் ஏ பீட்டா. நெக்ஸ்ட் ஒன் வந்து இதை வந்து எதாவது டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோன்னா இந்த ஈக்குவேஷனை டிஃபரன்ஷியேட் ஈக்குவேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு ஏ. நம்ம ஏவை பொறுத்து டிஃப்ரென்ஷ் பண்ணோன்னா என்ன வரும்னு பார்த்தோன்னா டிஏஎஃப் டிவைடட் பை டிஏன்னு எழுதும். நெக்ஸ்ட்டு இது யூ பை வி மெத்தடில் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் அதுக்கு என்ன பார்த்தோன்னா யூ பை வி ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா பார்த்தோன்னா
வி யூ டேஷ் மைனஸ் யூ வி டேஷ் டிவைடட் பை வி ஸ்கொயர்னு வரும். அப்போ வின்ற போது இது அப்படியே வரும் 1 ப்ளஸ் ஏ பீட்டா. நெக்ஸ்ட்டு ஏஏ டிஃப்ரென்ஷியேட் பண்ணோன்னா 1 வரும் மைனஸ் யூன்ற போது ஏ அப்படியே வச்சுக்கணும். வியை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணோன்னா என்ன வரும் 0 ப்ளஸ் ஏ இருக்கனால இது பீட்டா மட்டும்தான் வரும் டிவைடட் பை வி ஸ்கொயர். அப்போ 1 ப்ளஸ் ஏ பீட்டா ஹோல் ஸ்கொயர்னு வரும். அப்போ 1 ப்ளஸ் ஏ பீட்டா மைனஸ் ஏ பீட்டா டிவைடட் பை 1 ப்ளஸ் ஏ பீட்டா ஹோல் ஸ்கொயர்னு வரும். இப்போ இதுவும் கேன்சல் ஆகிடும். இப்போ 1 டிவைடட் பை 1 ப்ளஸ் ஏ பீட்டா ஹோல் ஸ்கொயர்னு மட்டும் வரும். அப்போ டிஏஎஃப் டிவைடட் பை டியோட வேல்யூ என்னன்னு பார்த்தோன்னா 1 டிவைடட் பை 1 ப்ளஸ் ஏ பீட்டா ஹோல் ஸ்கொயர்டு அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இதை வந்து எப்படி எழுதலாம் 1 டிவைடட் பை ஒன் ப்ளஸ் ஏ பீட்டா இன்ட்டு 1 டிவைடட் பை 1 ப்ளஸ் ஏ பீட்டா அப்படின்னு எழுதலாம். இப்போ இந்த ஈக்குவேஷன்லேருந்து நம்ம என்ன ஃபைன் பண்ணலான்னா இந்த ஏவை இங்கே கீழே கொண்டு வந்துடுறோம். அப்போ ஏஎஃப் டிவைடட் பை ஏ ஈக்குவல் என்ன வரும் பார்த்தோன்னா 1 டிவைடட் பை 1 ப்ளஸ் ஏ பீட்டான்னு வரும். அப்போ இந்த 1 டிவைடட் பை 1 ப்ளஸ் ஏ பீட்டாக்கு பதிலாக என்ன எழுதலாம்னா ஏஎஃப் டிவைடட் பை ஏ அப்படின்னு எழுதலாம். அப்போ எழுதணுன்னா என்ன வரும் அப்படின்னு பார்த்தோன்னா டிஏஎஃப் டிவைடட் பை டிஏ ஈக்குவல் டு ஏஎஃப் டிவைடட் பை ஏ இன்ட்டு 1 டிவைடட் பை 1 ப்ளஸ் ஏ பீட்டா அப்படின்னு எழுதலாம். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோன்னா இந்த டிஏவை மேலே கொண்டு போகிறோம், இந்த ஏஎஃப் வந்து இங்கே கீழே கொண்டு வரோம். அப்போ எழுதணுன்னா டிஏஎஃப் டிவைடட் பை ஏஎஃப் ஈக்குவல் டு டிஏ டிவைடட் பை ஏ இன்ட்டு 1 டிவைடட் பை 1 ப்ளஸ் ஏ பீட்டா அப்படின்னு எழுதுகிறோம். நெக்ஸ்ட் ஒன் வந்து டிஏஎஃப் டிவைடட் பை ஏஎஃப் என்ன சொல்கிறோன்னா ஃப்ராக்ஷனல் சேஞ்ச் இன் ஆம்ப்ளிஃபையர் வோல்டேஜ் கெயின் வித் ஃபீட்பேக்குன்னு சொல்கிறோம். டிஏ டிவைடட் பை ஏன்றது என்னன்னு சொல்கிறோன்னா ஃப்ராக்ஷனல் சேஞ்ச் இன் ஆம்ப்ளிஃபையர் வோல்டேஜ் கெயின் வித் ஃபீட்பேக் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ என்ன பண்ணலாம்னா இந்த ஈக்குவேஷன் இதை வந்து இந்த சைட் கொண்டு வந்தோன்னா என்ன வரும்னா கீழே வரும். அப்போ இதை எப்படி எழுதலாம்னா டிஏஎஃப் டிவைடட் பை ஏஎஃப் டிவைடட் பை டிஏ டிவைடட் பை ஏ ஈக்குவல் டு என்னென்னு எழுதலாம்னா 1 டிவைடட் பை 1 ப்ளஸ் ஏ பீட்டா அப்படின்னு எழுதலாம். இந்த வேல்யூ வந்து என்னன்னு சொல்கிறோன்னா டின்னு சொல்கிறோம். இல்லைனா இதை தான் வந்து என்ன சொல்கிறோன்னா டி சென்சிட்டிவிட்டி, அதாவது ரேஷியோ பிட்வீன் ஃப்ராக்ஷனல் சேஞ்ச் இன் ஆம்ப்ளிஃபையர் வோல்டேஜ் கெயின் வித் ஃபீட்பேக் டு ஃப்ராக்ஷனல் சேஞ்ச் இன் ஆம்ப்ளிஃபையர் வோல்டேஜ் கெயின் வித்தவுட் ஃபீட்பேக்கை தான் வந்து என்ன சொல்கிறோன்னா டி சென்சிட்டிவிட்டி அப்படின்னு சொல்கிறோம். அப்போ டி ஈக்குவல் டு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா 1 டிவைடட் பை 1 ப்ளஸ் ஏ பீட்டா அப்படின்னு சொல்கிறோம். இதை வந்து என்ன சொல்கிறோன்னா டி சென்சிட்டிவிட்டி. இதே த ரெசிப்ரோக்கல் ஆஃப் டி சென்சிட்டிவிட்டியை வந்து நம்ம என்ன சொல்கிறோன்னா சென்சிட்டிவிட்டி அப்படின்னு சொல்கிறோம். அப்போ சென்சிட்டிவிட்டி ஈக்குவல் டு என்னன்னு பார்த்தோன்னா சென்சிட்டிவிட்டி ஈக்குவல் டு 1 டிவைடட் பை டி சென்சிட்டிவிட்டி. டி சென்சிட்டிவிட்டின்றது நமக்கு என்ன தெரியும் டி அப்படின்றது தெரியும். அப்போ 1 டிவைடட் பை டி ஈக்குவல் டு என்னன்னு பார்த்தோன்னா இதை அப்படியே இன்வெர்ஸ்லாக எழுதும். அப்போ சென்சிட்டிவிட்டியோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தோன்னா சென்சிட்டிவிட்டி ஈக்குவல் டு 1 ப்ளஸ் ஏ பீட்டா. இதை தான் வந்து என்ன சொல்கிறோன்னா சென்சிட்டிவிட்டி ஆஃப் த ஆம்ப்ளிஃபையர் அப்படின்னு சொல்கிறோம். 1 ப்ளஸ் ஏ பீட்டான்றது என்னென்னு பார்த்தோன்னா சென்சிட்டிவிட்டி ஆஃப் ஆம்ப்ளிஃபையர். ஒன்று வந்து இன்க்ரீஸ் ஆஃப் பேண்ட்வித். எப்போவுமே நமக்கு பேண்ட்வித் ஆஃப் த ஆம்ப்ளிஃபையர் என்ன தெரியும்னா அப்பர் கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி அண்டு லோயர் கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சியோட டிஃப்ரென்ஸ் தான் தெரியும். அதை தான் வந்து என்னென்னு ரெப்ரசன்ட் பண்ணுறோம் பேண்ட்வித் ஈக்குவல் டு F2 மைனஸ் F1. நெக்ஸ்ட் அதாவது ஃபீட்பேக் ஆம்ப்ளிஃபையரோட கெயின் அண்டு அதோட பேண்ட்வித்தோட ப்ராடக்ட் வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னு பார்த்தோன்னா வித்தவுட் ஃபீட்பேக்கோட கெயின் அண்டு பேண்ட்வித்துக்கு வந்து ஈக்குவலாக இருக்கும். இப்போ நமக்கு என்ன தெரியும் அப்படின்னு பார்த்தோன்னா ஏஎஃப் ஈக்குவல் டு என்னன்னு பார்த்தோன்னா ஏ டிவைடட் பை 1 ப்ளஸ் ஏ பீட்டா. இப்போ ஏஎஃபோட வேல்யூ வந்து எப்படி ரெடியூஸ் ஆகும்னு பார்த்தோன்னா இந்த 1 ப்ளஸ் ஏ பீட்டாவோட வேல்யூ வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா இது வந்து கம்மியாகும். அதாவது ஏஎஃப் அண்டு இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு 1 ப்ளஸ் ஏ பீட்டா. நெக்ஸ்ட் ஒன் வந்து இந்த ஈக்குவேஷனில் என்ன பண்ணுறோன்னா ஏஎஃப்க்கு பதிலாக ஏ ப்ளஸ் ஏ டிவைடட் பை 1 ப்ளஸ் பீட்டா அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணுறோம். அப்போ ஏஎஃப்க்கு பதிலாக ஏ டிவைடட் பை 1 ப்ளஸ் ஏ பீட்டா
இன்ட்டு பேண்ட்வித் வித் ஃபீட்பேக் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு பேண்ட்வித்னு ரெப்ரசன்ட் பண்ணுறோம். அப்போ ஏஏ கேன்சல் ஆயிரும். பேண்ட்வித் வித் ஃபீட்பேக் ஈக்குவல் டு என்ன வரும்னு பார்த்தோன்னா பேண்ட்வித் வித்தவுட் ஃபீட்பேக் இன்ட்டு 1 + பீட்டா ஏ அப்படின்னு வரும். அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா கெயின் வந்து எது ரெடியூஸ் பண்ணுது 1 + ஏ பீட்டான்னு ரெடியூஸ் பண்ணுது. இதே பேண்ட்வித் வித் ஃபீட்பேக் வேல்யூ பார்த்தோன்னா பேண்ட்வித் இன்ட்டு 1 + ஏ பீட்டா ஏன்னு வருது. அப்போ பேண்ட்வித் வந்து எப்படி இருக்குது வித் ஃபீட்பேக்னு பார்த்தோன்னா டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு 1 + ஏ பீட்டா. அப்போ இதோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆச்சுன்னா பேண்ட்வித் வித் ஃபீட்பேக்கோட வேல்யூவும் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் ஒன் வந்து என்ன சொல்கிறோன்னா நெகட்டிவ் ஃபீட்பேக் ஆம்ப்ளிஃபையரில் அப்பர் கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி வந்து எப்படி இருக்குன்னா 1 + ஏ பீட்டாக்கு வந்து ப்ரொபோஷனலாக இருக்கும். அதாவது 1 + ஏ பீட்டாவோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆச்சுன்னா F2Fோட வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகும். இதே லோயர் கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி பார்த்தோன்னா இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனலாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ F2F ஈக்குவல் டு F2 இன்ட்டு 1 + ஏ பீட்டான்னு வரும் வேல்யூ பார்த்தோன்னா. இதே லோயர் கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி பார்த்தோன்னா F1 / 1 + ஏ பீட்டான்னு வரும். இதான் வந்து நெகட்டிவ் ஃபீட்பேக் ஆம்ப்ளிஃபையரில் அப்பர் கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி அண்டு லோயர் கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சிக்கான வேல்யூ. நெக்ஸ்ட் ஒன் வந்து டிக்ரீஸ்டு நாய்ஸ். இப்போ வந்து ஒரு ஆம்ப்ளிஃபையரில் நாய்ஸ் வந்து க்ரியேட் ஆகுதுன்னா அது வந்து எதெல்லாம் டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா நிறைய ஃபேக்டர்ஸை டிபெண்ட் பண்ணியிருக்கும். ஒன்று வந்து டெம்பரேச்சரை டிபெண்ட் பண்ணியிருக்கும், சம்டைம்ஸ் வந்து கிளைமேட் சேஞ்சஸ் இதை டிபெண்ட் பண்ணியிருக்கோம். அந்த மாதிரி இருக்கும்போது இங்கே வந்து எதை டிபெண்ட் பண்ணியிருக்கோம்னா அப்போ அந்த ஆக்டிவ் டிவைஸ் என்ன யூஸ் பண்ணுறோமோ அதை டிபெண்ட் பண்ணி தான் நாய்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து நாய்ஸோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தோன்னா என்ன வித் ஃபீட்பேக்கு என்ன ரெப்ரசன்ட் பண்ணுறோன்னா என்எஃப் ரெப்ரசன்ட் பண்ணுறோம். இப்போ என்எஃப் ஈக்குவல் டு n / 1 + பீட்டா ஏ. அப்போ என்எஃப் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு என்னென்னு பார்த்தோன்னா 1 + பீட்டா ஏ. இப்போ சென்சிட்டிவிட்டி வந்து ஹையாக இருந்துச்சுன்னா நாய்ஸ் வந்து என்ன ஆகும்னா ரெடியூஸ் ஆகும். 1 + பீட்டா ஏன்றது நமக்கு என்ன தெரியும் சென்சிட்டிவிட்டி ஆஃப் த ஆம்ப்ளிஃபையர். அப்போ இதோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக என்எஃப்ஓட வேல்யூ வந்து ரெடியூஸ் ஆகும். வந்து டிக்ரீஸ்டு டிஸ்டார்ஷன் வித் ஃபீட்பேக் வேல்யூ என்ன பார்த்தோன்னா d / 1 + ஏ பீட்டா. அப்போ சென்சிட்டிவிட்டி ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆச்சுன்னா டிஸ்டார்ஷனோட வேல்யூ என்ன ஆகும்னு பார்த்தோன்னா டிக்ரீஸ் ஆகும். நெக்ஸ்ட் ஒன்று வந்து இன்க்ரீஸ் இன் இன்புட் இம்பிடன்ஸ். எப்போவுமே ஒரு பெஸ்ட்டு சர்க்யூட் வந்து பார்த்தோன்னா எப்படி இருக்கும்னா இன்புட் இம்பிடன்ஸ் வந்து ஹையாக இருக்கணும். இங்கே வந்து இன்புட் இம்பிடன்ஸோட வேல்யூ என்ன பார்த்தோன்னா ZIF ஈக்குவல் டு ZI இன்ட்டு 1 + ஏ பீட்டான்னு இருக்கு. அப்போ ஆட்டோமேட்டிக்காக 1 + ஏ பீட்டாவோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ZIFோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். இது வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா டைரக்ட்லி ப்ரொபோஷனலாக இருக்குது. இந்த மாதிரி இன்புட் இம்பிடன்ஸ் வந்து ஹையாக இருக்கனால நம்ம என்ன பண்ணலாம்னா நம்ம டிசையரபிள் கேரக்டரிஸ்டிக்கை வந்து ஈஸியாக அச்சீவ் பண்ணலாம். எதுலன்னு பார்த்தோன்னா நெகட்டிவ் சீரிஸ் வோல்டேஜ் ஃபீட்பேக்கில் வந்து இன்புட் இம்பிடன்ஸ் வந்து ஹையாக இருக்கனால நம்ம ஈஸியாக நம்ம டிசையரபிள் கேரக்டரிஸ்டிக்கை வந்து ஈஸியாக அச்சீவ் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து டிக்ரீஸ் இன் அவுட்புட் இம்பிடன்ஸ். எப்போவுமே ஒரு சர்க்யூட்டை பொறுத்தவரையும் அவுட்புட் இம்பிடன்ஸோட வேல்யூ வந்து லோவாக இருந்தால் தான் நம்ம வந்து ஹை பவர் வந்து அவுட்புட்டில் வந்து அச்சீவ் பண்ண முடியும். ஏன்னா வித்தவுட் லாஸ், அதாவது லாஸ் இல்லாமல் வந்து நம்ம ஹை பவர் வந்து அவுட்புட்டில் வந்து எடுக்க முடியும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக அவுட்புட் இம்பிடன்ஸ் வேல்யூ வந்து ஹையாக இருக்கணும். ஹையாக இருக்கும்போது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அவுட்புட் இம்பிடன்ஸ் வந்து என்னென்னு ரெப்ரசன்ட் பண்ணுறோம் Z0F ஈக்குவல் டு Z0 / 1 + ஏ பீட்டா அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணுறோம். இப்போ Z0 வந்து 1 + ஏ பீட்டாவால் டிவைட் பண்ணுறோம். அப்போ Z0Fோட வேல்யூ என்ன ஆகும்னா கம்மியாகும். எதனால் கம்மியாகுதுன்னு பார்த்தோன்னா இந்த வேல்யூ இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக இதோட வேல்யூ வந்து என்ன ஆகும்னா ரெடியூஸ் ஆகும். அப்போ ZOF இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு 1 + ஏ பீட்டா. அப்போ சென்சிட்டிவிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அவுட்புட் இம்பிடன்ஸ் வேல்யூவோட அவுட்புட் இம்பிடன்ஸோட வேல்யூ வந்து கம்மியாகும். இதனால வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா டிசைரபிள் கேரக்டரிஸ்டிக்கை அச்சீவ் பண்ணலாம். நெக்ஸ்ட் நம்ம பவரும் வந்து வித்தவுட் லாஸாக வந்து நம்ம எடுக்கலாம். இந்த 6 தான் வந்து நம்ம என்னென்னு பார்க்குறோம் நெகட்டிவ் ஃபீட்பேக் ஆம்ப்ளிஃபையர்ஸோட ப்ராப்பர்ட்டிஸ்ன்னு பார்த்துருக்கோம்.